ஐயா வணக்கம். இந்த 4 வருஷம் இல்லை 4.5 வருஷம் திமுக ஆட்சியோட ஒரு தலைமை கொள்கைன்னு கூட சொல்லலாம், சாதி ஒழிப்புன்ட்டு. இப்போ இந்த 4 வருஷத்துல ஆணவ கொலைகள் ஜாஸ்தியாயிட்டே போகுது. ரீசன் கூட பெரிய கொலை கூட பண்ணியிருக்காங்க போன ஒரு 10 நாள்ல. இதை பத்தி உங்க கருத்து ஏதாவது? இந்த கேள்வி கேட்க உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? அதான் நாங்கள் பலகைக்கு பெயர் பலகைக்கு பின்னாடி உள்ள ஜாதி பெயர்களை மாற்றம் செய்யவும், ஜாதி பெயர்களை அழிக்கவும், முடிச்சமா மொத்தமா ஒழிக்கவும் செஞ்சு கொண்டு இருக்கிறவே. அதோட கட்டுக்கு தெரியலையா? வேலைக்கு ஆகாது. இவர்கிட்ட கேட்போம். சார், இதை பத்தி ஏதாவது உங்களுக்கு? ஏங்க, அதாங்க கொரோனா டைம்ல எல்லா +2 மாணவர்களையும் நான் பாஸ் பண்ண வைக்கலையா? அது யாருக்கு கண்ணுக்கு தெரியலையா? ஆணவ கொலையை பத்தி பேச வந்துட்டீங்க. ஏன் +2 படிக்கிற பசங்களுக்கு நீங்க ஆணவ கொலையை பத்தி நீங்க எப்படி பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பாலத்தை கட்டினது யாருன்னு தெரியுமா? ஆரம்பிச்சது யாருன்னு? இப்படி வளருது பாரு லூஸ். இவர்கிட்ட கேட்போம். சார், நீங்க அதுக்கு ஆன்சர்? தம்பி, நீங்க கேட்கறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு தம்பி. அவங்க வீட்டுல பெண்கள் இல்லையா? இல்ல அவங்க வீட்டுல அக்கா தங்கச்சிங்க யாரும் இல்லை? எதுக்கு மாற்று மத மாற்று சமூகம் அப்படின்னு சொல்லி பெட்டு சாகுறாங்க? எனக்கு எங்க அப்பாவுக்குள்ள பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. இதுல நீங்க இந்த கேள்வி வேற கேட்டுட்டு இருக்கீங்க. ஆரம்பிச்சது நாங்க தான். இருக்காதுங்களா பின்ன? நீங்க தான் தெரியும். அதான் போகுதே வருஷத்துக்கு வருஷம். இதை படிச்சவராக இருக்காரு. இருட்டு கேட்போம். சார், அந்த கொஸ்டின் பத்தி. ஆனா நீங்க கேட்ட கேள்வி எல்லாமே கரெக்ட் தாங்கண்ணா. ஆனா ஒரு விஷயத்தை எல்லாரும் கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கோங்கண்ணா. கொலைகள், அதுல கொலைனா கொலை தான். உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை. ஸோ ஆணவ கொலை அப்படிங்கிறத விட இது கௌரவ கொலையை நீங்க பார்க்கணும். எதுக்காக? அவங்க வீட்டுல பெண்கள் இல்லையா? இவரு கண்டிப்பா ஒரு நம்மளுக்கு நல்லதான் பண்ணுவாரு. இவர்கிட்ட கண்டிப்பா ஆன்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். சார் சார் கேட்க மாட்டேங்கிற சார். அந்த கொஸ்டினுக்கு பதில் கொலை. சிஎம் சார், உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் கேரவான் மேலதான் நிற்பேன். என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு பிரச்சனை பண்ணணும்னா என் தொண்டர்களை பார்த்துக்கோங்க, என்னை விட்டுருங்க. தேங்க்ஸ்.